வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை அலுவலகத்தின் பூட்டை உடைத்து 18 லேப்டாப்புகள் மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை கும்பல் சிக்குமா? வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக சரளா என்பவர் பணியாற்றி வருகிறார். வெள்ளிக்கிழமை காலை பள்ளியின் தற்காலிக காவலரான ஆனந்த் என்பவர் பணிக்கு வந்தபோது தலைமை ஆசிரியை அலுவலகத்தின் கதவில் வழக்கமான பூட்டுக்கு பதிலாக வேறு ஒரு பூட்டு பூட்டி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் உடனடியாக தலைமை ஆசிரியை சரளாவிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த தலைமை ஆசிரியையின் முன்னிலையில் அந்த புதிய பூட்டு உடைக்கப்பட்டு அலுவலகம் திறந்து பார்க்கப்பட்டது. அலுவலகத்தின் உள்ளே சென்று பார்த்தபோது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்படுத்தி வந்த 18 லேப்டாப்கள் மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மேலும் கொள்ளையர்கள் தங்களை பற்றிய தடயங்கள் எதுவும் சிக்காமல் இருக்க பள்ளியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் ஹார்ட் டிஸ்க்குகளையும் கழற்றி எடுத்து சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் அலுவலகத்தின் பூட்டை உடைத்தது தெரியக்கூடாது என்பதற்காக தாங்கள் கொண்டு வந்த மற்றொரு பூட்டை கதவில் பூட்டிவிட்டு சென்றுள்ள விசித்திரமான சம்பவமும் இதில் அரங்கேறியுள்ளது. ஆனால் பாதுகாவலர் பூட்டு மாற்றப்பட்டிருப்பதை உடனே கண்டுபிடித்து விட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட தடயவியல் நிபுணர்கள் அலுவலக பகுதியில் பதிவாகியிருந்த கொள்ளையர்களின் கைரேகைகள் மற்றும் முக்கிய தடயங்களை சேகரித்தனர். அரசு பள்ளியின் பூட்டை உடைத்து லேப்டாப் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.